ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகணும்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆன்லைன் அசைன்மெண்ட் எழுதி எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுங்கன்னு பார்க்கலாம். டாக்குமெண்ட் ஸ்கேனர் ஆப் யூஸ் பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுங்கன்னு பார்க்கலாம். அதேமாதிரி அசைன்மெண்ட் எத்தனை பேஜ் எழுதி சப்மிட் பண்ணணும்னு கேட்டிங்க. மினிமம் 4 or 5 பேஜஸ் எழுதுங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட் பேஜும் நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது கூட அட்டாச் பண்ணி. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க. ஓகே, இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே கீழே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கேமரா ஆப்ஷன், இன்னொன்று கேலரி ஆப்ஷன். கேமரா ஆப்ஷன் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கேலரி ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணி அதை பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கேலரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்குவேன். இப்போது இதில் எனக்கு தேவையான ஃபோட்டோஸை நான் செலக்ட் பண்ணிக்குவேன். ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். எது ஃபஸ்ட்டு பேஜ் எது செகண்ட் பேஜுன்னு நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். பேஜை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிங்க. 1 2 3 4 5 5 பேஜ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 4 or 5 பேஜஸ் எழுதுனா போதும். நீங்கள் என்ன எழுதுனீங்க அந்த பேஜஸை செலக்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கீழே டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுவே ஆட்டோ கிராஃப் பண்ணி காட்டும். நீங்கள் அதில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு பேஜாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு பேஜும் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கலர் இப்போ சேஞ்ச் ஆகி காட்டும். உங்களுக்கு அந்த கலர் வேணான்னா கீழே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒரிஜினல் கொடுத்து அப்ளேன்னு கொடுத்துருங்க. கொடுத்திங்கன்னா எல்லா கலருமே ஒரிஜினல் கலராக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் எல்லா பேஜுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஒன்ஸ் எல்லா பேஜுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே ஒரு டிக் மார்க் இருக்கும், அதை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேவ் ஆகிடும். நீங்கள் மிஸ்டேக்காக பேஜ் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டாலும் அது நீங்கள் ஈஸியாக ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகி உங்களுக்கு எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜ் காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ட்ராப் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். அது ஈஸியாக ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபைலுக்கு ரீநேம் கண்டிப்பாக கொடுத்துக்காகணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது எந்த ஃபைலுன்னு. அது கீழே உள்ள மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அங்கே ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே அது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் அசைன்மெண்ட் 1 எழுதிங்கன்னா அசைன்மெண்ட் 1ன்னு கொடுங்க. அந்தமாதிரி நீங்கள் எந்த பேப்பர் எழுதுறீங்களோ அந்த பேப்பர் சப்ஜெக்ட் நேமே கொடுங்க. கொடுத்து நீங்கள் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைலோட நேம் சேஞ்ச் ஆகிடும். ஈஸியாக ரீநேம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அசைன்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அசைன்மெண்ட் சூஸ் பண்ணும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கலாம், இது என்ன அசைன்மெண்ட்டுன்னு. அதேமாரி ஒன்ஸ் செக் பண்ணுங்கள் அசைன்மெண்ட் பேஜுக்காக கரெக்டாக இருக்கா, நீங்கள் கரெக்டான ஆர்டர்லாம் வச்சுருக்கீங்களான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அசைன்மெண்ட் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் கூட ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணாலே ஆல்ட்ருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஈஸியாக அந்த எந்த பேஜை மாற்றணுமோ அந்த பேஜை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே ட்ராப் பண்ணிங்கன்னா எங்கே வேணுமோ அங்கே போய் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, ஒன்ஸ் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ அந்த ஃபைலை எப்படி சேவ் பண்ணணும்னா கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பிடிஎஃப் ஆர் ஜேபிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஃபைல் ஷோ ஆகும். ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த பேஜுக்காக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணுமா இல்லை ஜேபிஜி ஃபார்மெட்டில் வேணுமான்னு கேட்கும். அதை நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே இன்டர்னல் அண்ட் மை டாக்குமெண்ட்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நான் இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜில் அதை சேவ் பண்ணிக்குவேன். அதுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் ஃபைல் கூகுள் ஃபைல் எது டிஃபால்ட்டாக இருக்கோ அது ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுங்க, அதிலே எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ பிபிஏன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் இப்போ அதை சேவ் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி அலோன்னு கொடுத்துருந்தாங்களே அது சேவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. சேவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டும். இதிலே அந்த ஃபைலோட சைஸ் என்ன, எம்பி என்ன, அதுவே எல்லாத்தையும் காட்டும். நீங்கள் அதை டச் பண்ணாலே உங்களுக்கு காட்டும். அதில் 271 கேபின்னு காட்டுது. இது 5 எம்பிக்கு மேலே போகாமல் பார்த்துங்க. ஏன்னா 5 எம்பிக்கு மேலே போணுச்சுன்னா உங்களுக்கு அப்லோடு பண்ண முடியாது. நீங்கள் அதனால் 5 எம்பிக்கு போகாமல் அளவுக்கு நீங்கள் எழுதி அதை சப்மிட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.